ரவீந்திரன் துரைசாமி, இப்போ திருமாவளவன் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் அவர் சொல்றார் விஜய் அவர்களோடு நான் எப்படி மேடையை பகிர்ந்துக்க முடியும், அவர் ஏதேனும் அரசியல் பேசினா அது எனக்கு நெருடலாக இருக்குமே அப்படின்னு சொன்னபோது என்ன சொல்லப்பட்டதாம் அவர் அறிக்கையில் குறிப்பிடுறார். அவர் அப்படிலாம் எதுவும் அரசியல்லாம் பேசிட மாட்டார் அப்படின்னு வாக்குறுதியெல்லாம் கொடுக்கப்பட்டதா சொல்றார். நான் திருமாவளவன் அவர்கள் இந்த விழாவை தவிர்த்திருக்கிறார். இப்போ விஜய் அவர்கள் பேச போகிறார் அப்படின்னா ஏதேனும் சூசகமாக பேச வாய்ப்பு இருக்கா? எந்த விஷயங்களை ஏதாவது டச் பண்ணி திமுக கூட்டணி குறித்தோ அல்லது திருமாவளவன் அவர்கள் தவிர்த்தது குறித்தோ எல்லாம் பேச வாய்ப்பு இருக்குமா? திருமாவளவன் தவிர்த்ததை குறித்து பேச வாய்ப்பு குறைவு தான். திருமாவளவன் கூட இஷ்யூஸில் இருக்க விரும்ப மாட்டார், அது அவருக்கு நஷ்டம். திமுகவுக்கு எதிராக பேசி திமுக எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு தீனி போடக்கூடிய ஒரு விஷயத்தை கையாண்டார். அவர் திரைப்பட கலைஞர், தான் செய்தியில் இருக்கணும்னு நினைப்பார். சீமான் ரஜினிகாந்தை பார்த்தது எல்லாத்தையும் அடித்து இவரெல்லாம் ரொம்ப டம்மி பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு ரஜினி சீமான் சந்திப்புங்கிறது 10-12 நாளாக பெரிய அளவுக்கு செய்தி ஆயிடுச்சு. அப்போ நாமளும் இதில் செய்தியாக வரக்கூடிய அளவுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் மட்டும் அவருக்கு இருக்கும். அதே வேளையில் திருமாவளவன் கூட ஒரு லாவணி பாடுறதோ திருமாவளவன் பேச்சுக்கு இது சொல்கிறதோ அவருக்கு நஷ்டம். அந்த நஷ்டத்தை அடைய மாட்டார். அதே போல் சீமான் இவரை மையமாக வச்சு இவரை ஒரு முயல் மாதிரி வச்சு யானை வேட்டைக்கு எடப்பாடி கூட போகிறதுக்காக சீமான் கேட்ட உள்ஒதுக்கீடு விவகாரத்தில், அருந்ததியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகம் தமிழர்களான பறையர் தேவேந்திரகுல வேளாளர் பக்கம் நிற்கிறீங்களா, எந்த பக்கம் நிற்கிறீங்களாங்கிறத கேள்வியை விஜய்க்கு கேட்டார். அந்த கேள்வி பார்சல் டு எடப்பாடி பழனிசாமி தான். அதுக்கு விஜய்க்கு என்ன பதில் சொல்கிறாருங்கிறது பார்க்கணும். பெரும்பாலும் அதையும் கடந்து போயிடுவார்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா இந்த உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் திமுக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அதே முடிவு அண்ணா திமுக எடுத்திருக்கிறாங்க, மோடி அதே முடிவு எடுத்திருக்கிறாரு. இவர் திரைக்கலைஞராக இவருக்கு ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவில் உள்ள இந்த மடிகா, இந்த அருந்ததியர் சமூக சகோதரர்கள் இவர் படத்தை பார்க்கணும். ஸோ அதற்கு எதிராக நான் தமிழ் தேசியத்தையும் சொல்கிறேன். சீமானுக்கு கருத்து தான் சரி, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு பாதிப்புங்கிற ஒரு முடிவை இவர் எடுப்பாருன்னு நான் கருதலை. அதே மாதிரி 10% இடஒதுக்கீட்டிலையும் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு சீமான் கேட்டிருக்கிறாரு. அவர் சீமான் முன்னேறியன்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, இடஒதுக்கீடுனா என் கூட இருந்து எஸ்சி பிசி எம்பிசியில் இருன்னு சீமான் சொல்கிறாரு. அந்த இதுலேயும் உங்கள் நிலைப்பாடை சொல்லுங்கும் போது அதுவும் எடப்பாடி பழனிசாமி ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டார். அதிமுக முடிவை சொல்லாமலே போயிட்டார். டார்கெட் எடப்பாடி பழனிசாமி தான். பட் ஆதவர்ஜுனா விஜய்க்கு அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இவங்க மூலமாக அதை சீமான் வைக்கிறாரு. இதுலேயும் விஜய் பதில் சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. இந்த ரெண்டும் வைட்டல் கொஸ்டின், ஒரு வைட்டல் இஷ்யூ தான். இதில் என்ன பேச போறாருன்னு எனக்கு தெரியல. பட் இதை கடந்து போறதுதான் அவருக்கு லாபமாக இருக்கும்னு நான் கருதுறேன். அது கடந்து தான் போவார்னு நினைக்கிறேன். பேசினா நம்ம பார்க்கலாம். திருமாவளவன் அவர்களுக்கு இந்த தவிர்ப்பு மூலமாக ஒரு விதமான ஒரு நெருக்கடி விமர்சனமும் அதுவும் அவர் அறிக்கையில் குறிப்பிடுறார். இப்படி ஒரு அம்பேத்கர் விழாவை ஒரு புறக்கணிக்கலாம் அப்படின்னு, ஏதோ அம்பேத்கரையே புறக்கணித்தது மாதிரியான விமர்சனங்கள்லாம் இவங்கெல்லாம் அம்பேத்கர் மேல ரொம்ப பற்றுதல் கொண்டவங்க. இதெல்லாம் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளை காப்பாத்திட்டாரு, தொடர்ந்து வெற்றி பெறா போறாருங்கிற வைத்தறிச்சல் டாக்டர் தமிழிசை அம்மையாருக்கு எக்கச்சக்கமா இருக்குது. பாமகவுக்கு நாம இருந்த வெற்றி வீரருங்கிற இது திருமாவளவனுக்கு போயிட்டுங்கிறது இருக்கத்தானே செய்யும். இது அந்த வாக்கு வங்கியில் எதுவும் சேதாரத்தெல்லாம் ஏற்படுத்தாதா? வாக்கு வங்கியில சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய உள்ஒதுக்கீடு விவகாரமே அவங்களுக்கு இரு கண்ணான விஷயங்கள் தான். இவர் திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் அதிலேயே காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக கூட்டணியில் நிற்கிறாங்கன்னா இதெல்லாம் அதை கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லைங்கிறதா என் கருத்து. மக்கள் மத்தியில், அந்த சமூக மக்கள் மத்தியிலும் பெருசா இருக்காதா? இப்படி ஒரு நூல் வெளியீட்டு விழாவை ஒரு தவிர்த்துட்டாரு அப்படின்னு விமர்சனம் அதை குறிப்பிடுறார். அதனால அதை கேட்கிறேன். அந்த மக்களின் அதிகாரம், அந்த மக்களின் பெருமை திருமாவளவன் தான். சப்கேட்டகரைசேஷன் இஷ்யூவில் அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பில் பாதிப்பு இருக்குன்னு அந்த மக்களை சார்ந்த சேக்கு தமிழரசன் போன்றவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணினாலும் கூட எது ஓவர் ரைடிங் ஃபேக்டர்னா அதிகாரம் திருமாவளவன் தாங்கிறதா நிற்பாங்க. ஸோ திருமாவளவன் கூட தான் அதில் அவங்க நிற்பாங்க. அது திமுகவுக்கு பெரிய வேல்யூ அடிஷன் இருக்கிறதுனாலையும் திமுகவை நம்பி தான் இவர் ஜெயிக்க முடியுங்கிறனாலையும் வெற்றி தொடரும் வர அந்த வெற்றி கூட்டணி தொடரும். சீமானை பொறுத்தளவில் அந்த உள்ஒதுக்கீடுள்ள பறையர் பாதிப்பை இஷ்யூவாக்கி தன்னோட வாக்கு வங்கியை உயர்த்த முடியும். இப்போ விழாவை புறக்கணிச்சிட்டாரு, ஆனாலும் ஒரு துருத்தலாக இருக்கிற ஒரு நிகழ்வாக பார்க்கிறப்ப பலருமே கோடிட்டு காண்பிப்பது அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கிற திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த விழாவில் முக்கிய பங்கு ஆற்றுகிறார். அவர் இங்கே பங்கெடுத்திருக்கிறார். சமீப நாட்களாகத்தான் அவர் வெள்ளம் பாதிப்பு தொடர்பாக மிக கடுமையாக திமுக அரசை விமர்சிக்கிறார். இன்னொரு புறம் ஜெயலலிதா அவர்களை மிக கடுமையாக ரொம்ப பெருமையாக பாராட்டுகிறார்.
யாரெல்லாம் அவங்கள அடக்குனாங்கன்றதுக்கு உள்ளுக்குள்ளும் ஒரு அரசியல்லாம் இருக்கு. அவர் இந்த விழாவில் இருக்கிறார் அப்படின்னா விசிகாவின் நம்பகத்தன்மை பற்றிய விவாதங்கள்லாம் போகாதா? இதை வச்சு என்ன ஒரு பக்கம் அவங்க தவிர்க்கிறாங்க, இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க இங்க அப்படின்னு ஒரு குழப்பம் அது மாதிரிலாம் வராதா? இதுல ஆதவ அர்ஜுனா மேல டக்குன்னு நடவடிக்கை எடுத்தா கூட்டணிக்காக திரும்ப ரொம்ப இறங்கி போயிட்டாருங்கிற சூழ்நிலை வரும். அதை திரும்ப விரும்ப மாட்டார். அவர் இமேஜ் சார்ந்த ஒரு விஷயம். மியூச்சுவலாக தான் ரெண்டு பேருமே பெனிஃபிஷியர் ஆகிறாங்க, திமுகவும் அதில் உள்ள கூட்டணி கட்சிகளும். இன்னும் சொல்லப்போனால் பாமகவை பயன்படுத்தி கலைஞர் வந்து 20 எம்பி சீட்டுக்கு கீழே தான் வெற்றி பெற்றார். விசிகாவை பயன்படுத்தி 20 எம்பி மேலே பெற்றுட்டாப்புல. பாமக பயன்படுத்தி கலைஞருக்கு தனி மெஜாரிட்டி வரல, தனி ஆட்சி அமைச்சிட்டார், தனி மெஜாரிட்டி வரல. விசிகாவை பயன்படுத்தி ஸ்டாலின் வந்து தனி மெஜாரிட்டியை பெற்றுட்டார். அப்போ விசிகா ஒரு பெனிஃபிஷியபிள் அலைங்கிறதும் ஸ்டாலின் ப்ரூடன்ட் பொலிட்டிஷியன், என்டூரன்ஸ் உள்ள பொலிட்டிஷியனான முக ஸ்டாலினுக்கும் தெளிவாக தெரியும். அதுதான் திருமாவளவனுக்கு பலம். 2026 பிப்ரவரியில் கூட்டணி பேசி முடிக்கும் போது ஆதவ அர்ஜுனா தன்னோட தவறுக்கு வருத்தம் தெரிவித்து திமுக கூட்டணியில் தொடர்வாரா அல்லது வெளியேறுவாராங்கிறது அப்போதான் தெரியும். அதற்கு முன்னாடி தெரியணும்னா இன்னும் வேகமாக ஆதவ அர்ஜுனா ஏதாவது பண்ணி தப்பு பண்ணி லாக் ஆகணும். ஸோ உறுதியாக தான் இருப்பாருன்றீங்க திமுக கூட்டணியிலே விசிகேன்னு. இப்போ இன்னொரு கணக்கு, அரசியல் கணக்கு பேசுகிறப்போ இந்த நூல் வெளியீட்டு விழா, அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அப்படின்றது தான் தலைப்பே, அதுதான். ஆனால் தமிழக சூழல், வாக்கு வங்கி கணக்கு, சோஷியல் இன்ஜினியரிங் கணக்குன்னெலாம் நம்ம உடச்சி பேசுகிற போது ஒவ்வொரு தலைவருக்கும் பாசிட்டிவ் ஓட்டும் இருக்குது, நெகட்டிவ் ஓட்டு தன்மையும் இருக்குது அப்படின்றதும் பார்க்கப்படுது. இப்போ விஜய் அவர்கள் இப்போ பெரிய மாநாட்டிற்கு பிறகு முதல் நிகழ்வே அம்பேத்கர் அவர்களை முன்னிலைப்படுத்துவது தான். அங்கே மாநாட்டிலையும் முன்னிலைப்படுத்துகிறாருன்னா இது என்ன கணக்கு? பாசிட்டிவ் ஓட், நெகட்டிவ் ஓட் இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் இருக்கா? இதில் இந்தியாவில் மிகப்பெரிய நுண்ணறிவு படைச்ச பெரிய ஒரு அரசியல்வாதி 4வது முறையும் பிரதமராக வருவார்னு சொல்லக்கூடிய மோடிக்கு சாமர்த்தியத்தை இதில் நம்ம சொல்லி ஆகணும். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மோடி மீண்டும் வந்தால் கான்ஸ்டியூஷனை காலி பண்ணிடுவார், இடஒதுக்கீடு எடுத்துருவாருன்னு சொல்லும்போது மோடி அந்த இடத்துக்குள்ள ஆட்சிக்கு வந்ததும் ஒருவேளை மோடி தோத்திருப்பாருன்னு வைங்க, 10 வருஷம் மோடி ஆண்டாருங்கிறதையே இந்த நாட்டில் இல்லைன்னே ஆக்கிட்டு போயிருப்பாங்க. மீண்டும் வந்ததும் மோடி இந்த ஆயுதத்தை எடுத்து எனக்கு எதிராக நீங்கள் வீசுறீங்க, நான் கலைஞர் கொண்டு வந்த சப் கேட்டகரைசேஷனுக்கு என்டால்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன், சப் கேட்டகரைசேஷன் தேவைங்கிற முடிவை எடுத்துட்டாரு. ஷெட்யூல் காஸ்ட்லேயே பவர்ஃபுல் ஷெட்யூல் காஸ்ட் பலரும் உருவாயிட்டாங்க. அம்பேத்கருக்கு மகர் வந்து பெரிய பவர்ஃபுல் ஷெட்யூல் காஸ்ட், மற்றாங்க வந்து இந்துத்துவா தலித் வந்து அவ்வளோக்குள்ள பவர்ஃபுல் கிடையாது. சாமர்ஸ் வந்து பவர்ஃபுல், தென் ஜாதவ்ஸ் வந்து பவர்ஃபுல். 1964 சாமரையும் ஜாதவையும் வந்து எஸ்சியில் எடுத்தாதான் மற்ற எஸ்சிக்கு வந்து நியாயம் கிடைக்குன்னு ஹோம் மினிஸ்டர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த யூபி காங்கிரஸ்காரங்களும் மகாராஷ்டிரா காங்கிரஸ்காரங்களும் ஏஐசிசி பிரசிடண்டாக இருந்த காமராஜ்கிட்ட போய் இது எடுத்தால் மகர் ஓட்டும் சாமர் ஓட்டும் நமக்கு வராது, எடுக்க வேண்டான்னு அவங்க அதை சொல்லி மகரும் சாமரும் இன்னைக்கு இருக்கிறாங்க. மகர் அண்ட் சாமர் ஆஃபீஸர்ஸ் தான் இந்தியா ஃபுல்லாக எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. இது கடைரின் சமூக நீதி இருக்கணுங்கிறதுக்காக மோடி அந்த இதில் சப் கேட்டகரைசேஷனுக்கு கலைஞர் கொண்டு வந்த, நான் கலைஞர் அருந்ததியருக்கு பண்ணதை நான் பல முறை அவர் கை மிகப்பெரிய அளவில் பாராட்டி இருக்கிறேன். அதை மோடியுமே கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த அம்பேத்கர்ங்கிற இமேஜுங்கிறது ஒட்டுமொத்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு இருந்தாலும் இப்போ அதுலேயும் சப் கேட்டகரைசேஷன் பண்ணிட்டு அந்த சப் கேட்டகரைசேஷன் இதுவை தமிழ்நாட்டில் சீமான் மொழி வழியா இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் பாதிப்புங்கிற சொல்றாரு. அதுவும் இங்கே ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குது. ஓவரால் அம்பேத்கருக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்கு. என்னுடைய கேள்வி, அம்பேத்கர் அவர்களை முன்னிலைப்படுத்த பல கட்சிகள் வந்து முதல் கட்ட பயணத்தை தொடங்குகிற போது அவங்க ஒவ்வொரு தலைவரை முன்னிலைப்படுத்தி பயணிச்சதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் விஜய் அவர்கள் அம்பேத்கருக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அப்புறம் காமராஜருக்கு, அப்புறம் இன்னும் பிற தலைவர்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற வாக்கு வங்கி எல்லாம் விட்டுலாம். இப்போ அம்பேத்கர் அவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அப்படின்றது அவருக்கான நெகட்டிவ் ஓட்ஸை ஏதாவது கொடுக்கறதுக்கு. அம்பேத்கருக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து காமராஜுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் உண்டு தமிழ்நாட்டில். காமராஜ் ஆன்டி காமராஜ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ், அதுதான் நிஜம். கலைஞர் கூட நெகட்டிவ் ஓட்ஸுங்கிறது ஒரு பெர்செப்ஷன், ஒரு தரப்பினர் பரப்பக்கூடிய பொய்யுரை தான். காமராஜுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் உண்டு. பட் அம்பேத்கருக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் உண்டு. அம்பேத்கர் வந்து மகர், மராத்தாஸ் வந்து ஒரு தமிழக சூழலில் அம்பேத்கர் நெகட்டிவ் ஓட்ஸ். இமானுவேல் சேரனுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் வரலாம், ரெட்டமலை சீனிவாசனுக்கு தமிழ்நாட்டில் நெகட்டிவ் ஓட்ஸ் வரலாமே தவிர அம்பேத்கருக்குங்கிற மகருக்கு தமிழ்நாட்டில் நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது. அம்பேத்கருக்கு நெகட்டிவ் வந்து ஒரு பேரில் ஒரு பல்கலைக்கழகம் நடத்த விடாமல் மராத்தாக்கள் வந்து தடுத்தாங்க. அதே கலைஞர் சொல்லுவார், அம்பேத்கர் பிறந்த மண்ணான மகாராஷ்டிராவில் வந்து அம்பேத்கர் பேரில் பல்கலைக்கழகம் வைக்க முடியல, நாங்கள் வச்சுக்கணும்னு சொல்லுவார். கரெக்ட், அவர் சொல்றது அவர் அம்பேத்கர் எல்லாம்
உணர்வுள்ளவர் தான், அதை நம்ம மறுக்க வரல. பட் அதுல உள்ள சப்ரோசா சீக்ரெட் என்னன்னா அங்க மராத்தாஸ் எதிர்ப்பாங்க. அம்பேத்கர் முன்னிலைப்படுத்துவது நெகட்டிவ் ஓட்ஸ் இல்ல, ஆனா பெரிய பாசிட்டிவும் வரதுக்கு இன்னைக்குள்ள வாய்ப்பு இல்ல. ஆனால் இந்த கணக்குகள் அப்படின்னு பார்க்கிற போது விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துவதும் வட தமிழ்நாட்டை மையப்படுத்தி அரசியல் நகர்வு கிட்டத்தட்ட ஒரு தேமுதிகவையும் தாவேகாவையும் ஒப்பிடுறாங்க. இதே போல் தன்மையில தான் இருந்தது. பாமகவுக்கு ஒரு நெருக்கடி இருந்தது, பட்டியலின வாக்கு வங்கியும் வந்து தேமுதிக எடுத்தாங்கன்ற மாதிரி. தாவேகா பயணமும் அப்படிதான் இருக்கா? அதாவது சினிமா ஹீரோ இல்லாத சமூகங்கள்ல விஜயகாந்துக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி தென் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா மறவர்கள் முக்குலத்தோர் கார்த்திக் ரசிகர்களாக இருப்பாங்க, நாடார்கள் சரத்குமார் ராமராஜன் ரசிகர்களாக இருப்பாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் பிரசாந்த் விக்ரம் ரசிகர்களாக இருப்பான்னு சொல்லும்போது மற்ற நடிகர்களுக்குள்ள ரசிகர்கள் வந்து அங்கே குறைஞ்சி போயிடுறாங்க, ரஜினி கமல் தாண்டி. அப்போ இங்கே வந்து விஜயகாந்துக்கும் சரி விஜய்க்கும் சரி கொஞ்சம் அட்டவணை பிரிவில் பறையர் சமூக ரசிகர்கள் வந்து தூக்குதலாக இருக்கிறாங்க, வன்னியர் ரசிகர்களும் ஒரு சில இடங்கள்ல இருக்கிறாங்க. அதை மையமா வச்சு இந்த டாக்குகள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து அப்படி ஒரு கணக்கு இருக்கா? அப்படி ஒரு கணக்கு இருக்கா? அரசியல் கணக்கு இருக்கலாம். அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு வந்து சீமானோட அருந்ததியர் ஓட்டு எனக்கு வேண்டாம், பறையர் ஓட்டு எனக்கு போதுங்கிற இந்த முடியல விஜய் என்ன ஆன்சர் சொல்றாருங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அதுவும் இங்க இஷ்யூ தான். அவர் ஒரு இன்க்ளூசிவ் லீடரா தானே இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். கண்டிப்பா அவர் அப்படிதான் நினைப்பாரு. அதனாலதான் சீமானுக்கு கேள்விக்கு பதில் சொல்லுவார் நான் கருதல. அடுத்து வந்து இப்போ இந்த வெளியீட்டு விழா இப்போ ஒரு முடிந்த முடிவாக திருமாவளவன் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாரு அப்படின்னா இப்போ கூட்டணி வியூகம் கூட்டணி கணக்கு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குமா, இல்ல 26 வரைக்கும் இந்த கதை அப்படியே நகர்ந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? திருமாவளவன் திமுக கூட்டணியில தான் இருப்பார். பவர் பொலிட்டிக்ஸில் 3 தடவை வெற்றி பெற்றவர் அதிக சீட்டு கேட்டு பேரம் பேசுவார், அதில் எந்த இதுவும் இருக்காது, முயற்சி பண்ணுவார். ஆனால் திமுக கூட்டணியில் தான் இருப்பார். ஏன்னா திமுகவை தவிர அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அவர் நாளைக்கு எம்பி ஆகிறதுக்கும் 26 எம்எல்ஏ ஆகிறதுக்கும் வேற ஆப்ஷன் இல்லைங்கிறதா 100க்கு 100 உண்மை. அதை திருமாவளவன் தெள்ள தெளிவாக புரிஞ்சிருக்கிறாரு. 2011 பாடம் ரவிக்குமாரை மீறி அவர் படித்த பாடம் பசுமரத்தாணி போல அவர் மனசுல இருக்கும். இப்போ நம்ம பல அரசியல் கணக்கு அரசியல் கூட்டணி கணக்குகள்லாம் பேசுறப்ப நம்ம பாஜக அணியை தவிர்த்து விட்டு பேச முடியாது. அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படின்னு. இப்போ திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகிற பேச்சு அப்படின்றது வந்து விஜய் அவர்கள் விழாவை நீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க, அம்பேத்கர் விழாவை ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசுறாங்க. விஜயை மையமாக வைத்து வேறொரு மாற்று அணி அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? பாமகவோ மற்ற கட்சிகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லையா? கண்டிப்பா இல்லை. அவங்க விஜய் தலைமையில் கூட்டணி சொல்றதே கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை. அதனால எடப்பாடி கிட்ட நாங்க கூட்டணிக்கு போறோங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். காரணம் அதவர்ஜினா கலைஞர் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு எதிராகவும் விஜய் கலைஞர் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு எதிராகவும் மற்ற தலைவர்கள்ட்ட எல்லாரும் எடப்பாடி கூட போய் நின்று திமுக வீழ்த்திரணுங்கிற கருத்துக்களை சொன்னதாட்டு எனக்கு தகவல்கள் வருது. அந்த அடிப்படையில் இவங்களுடைய சில நடவடிக்கைகள் இலவசங்களுக்கு ஆதரவுங்கிறது நாளைக்கு திமுக அதிமுக கூட்டணி போறதுக்கு விஜய்க்கு சாதகமா இருக்கும். அதனாலதான் சீமானே அந்த அட்டாக்கை விஜய் மேல வைக்கிறாரு. அதை நீங்க தொடர்ந்து பல விவாதங்கள்லையும் சொல்றீங்க.